அப்படி பரோட்டா கிட்ட இல்லாதது இட்லி கிட்ட என்ன இருக்கு? பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கிரேன் மனோகர் இப்போ என்ன பண்றாரு, அவரை இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு சென்னையிலேருந்து வினோத் கேட்டிருக்காங்க. கிரேன் மனோகர் இப்போ அதிகமாக படங்களில் நடிக்கிறதுல அதுக்கு காரணம் இப்போதுள்ள இளம் இயக்குநர்கள் அவரை பயன்படுத்திக் கொள்வதில்லை. மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்ல விஜய் சார் நண்பர் அஜித் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அஜித் சார் விஜய் சாருக்கு ஆறுதல் சொன்னாரான்னு அம்மாப்பேட்டில இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்வு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால அஜித் விஜய்க்கு ஆறுதல் கூறியிருக்க வாய்ப்பில்லை. சினிமாவில் ப்ரொடக்ஷன் டிசைனர் என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமான்னு சிட்னிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டர் என்ன பணிகளை பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த பணிகளை தான் ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்ற பேரில் இப்போ இருக்கின்ற ஆர்ட் டைரக்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய முக்கியமான பணின்னா காட்சியை டைரக்டர் விளக்கி சொன்ன உடனே எங்கே அந்த காட்சியை படமாக்கலாம், அதுக்குன்னு செட்டு போடணுமா இல்லை உண்மையாக இருக்கின்ற லொக்கேஷன்லேயே படமாக்கலாமா என்பது போன்ற யோசனைகளை தருவது தான். வழக்கமாக ஒலிக்கும் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படிங்கிற ஒரு குரல் பூஜா ஹாலிடேஸில் ஒலிக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏன் ஒலிக்கலன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒளிபரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாதானே அப்படி அதை விளம்பரப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த பூஜை விடுமுறையில் கிடைக்காதனால தான் அந்த குரல் ஒலிக்கவில்லை. 1998 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் டைட்டில் கார்டில் என்னால் பேர் படிக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ இருக்க படங்களில் டைட்டில் கார்டில் வந்துட்டு பேர் படிக்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு மைக்ரோஃபாண்ட்டில் வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுனால ஏதேனும் செலவு வந்துட்டு மிச்சமாகுமான்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. 1998ஆம் ஆண்டு வரையிலே நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்த பெயர்கள் இருக்குது. அதனுடைய எண்ணிக்கை அதிகபட்சமாக 40 அல்லது 45 இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டவருடைய பெயர்கள் டைட்டில் கார்டில் இடம்பெற்றிருக்கு. அதன் காரணமாக தான் அந்த பெயர்களை நீங்கள் சரியாக படிக்க முடியாத அளவுக்கு அந்த டைட்டில்கள் வேகமாக ஓடுகின்றன. திருச்சின்னு சொன்னால் எந்த நடிகர் நினைவில் வருவாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. திருச்சி என்றவுடன் என்னுடைய நினைவுக்கு வருவது தமிழ் சினிமாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டாரான எம்கே தியாகராஜ பாகவதர் தான். தமிழ் திரையுலகிலே அவர் நிகழ்த்திய சாதனைகள் இருக்க அது அசாதாரணமானது. குஷி படத்துல இருந்து யார் சொல்வதோ இந்த பாடலை எந்த இடத்துல ஷூட் பண்ணாங்கன்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. குஷி படத்தில் இடம்பெற்றிருந்த யார் சொல்லுவதோ என்று தொடங்கக்கூடிய பாடல் காட்சி நியூசிலாந்திலே படமாக்கப்பட்டது. ரஜினிகாந்த் சார் ஜெயிலர் 2 படம் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஏன் அவருக்கு பாஷா 2 எடுக்கிறதுக்கு மனம் வரலன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய படங்களில் ரஜினி ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பொதுவான சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம்னா அது பாட்ஷா திரைப்படம் தான். அதன் காரணமாகத்தான் பாட்ஷா 2 திரைப்படத்தை எடுக்கின்ற முயற்சியில் எப்போதும் ஈடுபட வேண்டாம் என்பது ரஜினியுடைய முடிவாக இருக்கிறது. பிரசாந்த் சார் நடிக்கிற கோட் படம் இப்போ எந்த அளவில் இருக்கு, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பிரசாந்த் நடிக்கின்ற கோட் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன காரணத்தாலும் அந்த படத்தை பற்றிய விவரங்களை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இன்று வரையிலே தியாகராஜன் அறிவிக்காமலே இருக்கிறார். சத்யா மூவிஸ் தயாரிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன படம் என்னன்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சத்யா மூவிஸ் தயாரிப்பிலே வெளியான கடைசி படம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் நடித்த பாட்ஷா திரைப்படம் தான். அண்ணா சாலையில் இருக்க எல்ஐசி பில்டிங்கில் சினிமா, டிவி சீரியல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஷூட்டிங் நடந்திருக்கா? நடந்ததுதான் அது என்னென்ன படங்கள்னு சொல்ல முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே எல்ஐசி கட்டடத்தினுடைய மாடியில் சில சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 20-30 ஆண்டுகளாக அங்கே எந்த படப்பிடிப்பும் நடைபெற்றதாக தெரியல. தமிழ் சினிமாவில் அதிக வருஷம் ஹீரோவாக நடித்த நடிகர் யாருன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே அதிகமான வருடங்கள் கதாநாயகன் நடித்ததுன்னா ஒன்று கமல்ஹாசனை சொல்லலாம், இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்லலாம். பிரசாந்த் சார் நடித்த அந்தகன் படம் ஏன் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தை வேற எங்கே பார்க்கலாம்னு மலேசியாவிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. அந்தகன் ஓடிடி தளத்தில் வெளியாகலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அமேசான் பிரைமில் அந்தகன் காண கிடைக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். சில்க் ஸ்மிதா ஆவியாக வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பிரகாஷ் ராஜ் சாரை அவங்க பயமுறுத்தினது உண்மையானு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதாவோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. ஆனால் சில்க் ஸ்மிதாவுடைய ஆவியோடு எனக்கு அவ்வளோவா பழக்கம் கிடையாது. அப்படின்றதுனால உங்களுடைய கேள்விக்கு என்னால் சரியாக பதில் சொல்ல முடியல. சித்ரா சார், நீங்கள் இளையராஜா சாரோட இசை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. நீங்களும் டைரக்டர் முத்துராமன் சாரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்கன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. இளையராஜா பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே எஸ்பி முத்துராமனுடைய பக்கத்தில் வந்து கொண்டிருந்த போது இளையராஜாவுடைய சாதனைகளை பற்றி தான் நாங்கள் 2 பேரும்
பேசி கொண்டிருந்தோம். எம்ஜிஆர் சார் நடித்த சந்திரோதயம் படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த சந்திரோதயம் திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. சினிமாவிலையும் நிஜ வாழ்க்கையிலையும் காதல் மன்னனாக ஜெமினி கணேசன் சார் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நிஜ வாழ்க்கையிலையும் சினிமா வாழ்க்கையிலும் காதல் மன்னனா இருக்கிறது யாருன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெமினி கணேசனை போல இப்போதும் தமிழ் சினிமாவிலே காதல் மன்னன்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஜெமினி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் வெளி உலகத்துக்கு அறிவித்து விட்டு காதல் மன்னனாக இருந்தார். ஆனால் இப்போ காதல் மன்னனாக இருக்கின்ற பலர் அது போன்ற விஷயங்களை வெளில பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. ரீசெண்டாக நேஷனல் மீடியா இன்டர்வியூவில் அஜித் சார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த மாதிரி என்னால் 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது அப்படின்னு. சித்ரா சார் அவருக்கு ஏதாச்சும் ஸ்லீப்பிங் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்கா, அவருக்கு என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தூக்கமின்மை அப்படின்றது ஒரு வியாதி தான், உடனடியாக குணப்படுத்த வேண்டிய வியாதியும் கூட. அதுக்கென்று தனிப்பட்ட முறையிலே பல மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை அஜித் தொடர்பு கொள்வது நல்லது. குட் பேட் அக்லி படத்துக்கு இளையராஜா சார் நோட்டீஸ் கொடுத்ததுனால சிவாஜி சார் ஃபேமிலிக்கும் இளையராஜா சாருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுமான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்திலே தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தியதற்காக அந்த பட நிறுவனத்துக்கு இளையராஜா நோட்டீஸ் கொடுத்ததுனால சிவாஜி குடும்பத்துக்கும் இளையராஜா குடும்பத்துக்கும் இருக்கின்ற உறவு இருக்கு. அந்த உறவில் எந்த மாற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரு படத்தில் எத்தனை லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் லென்ஸில் எத்தனை வகை இருக்குன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய படப்பிடிப்பின் போது எத்தனை விதமான லென்ஸ்களை பயன்படுத்துவார்கள் அப்படின்றத பற்றி கேமரா நிபுணரான ராஜ்குமார் விரிவாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதை அவருடைய குரலையே நீங்கள் கேளுங்க. லென்ஸ் வகையை நிறைய வகையாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரைம் லென்ஸ், ஜூம் லென்ஸ். ப்ரைம் லென்ஸ்ன்றது உங்களுக்கு சிங்கிள் ஃபோக்கல் லென்த் அப்படின்னும். இப்போனா ஒரு 50 mm அந்த 50 mm கவரேஜ் மட்டுமே இருக்கும். ஜூம் லென்ஸுனால் நிறைய லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தோடு சேர்ந்துருக்கும். உதாரணமாக ஒரு 16-50 அப்படின்னா 16லேருந்து ஒரு 50 mm வரைக்கும் நிறைய லென்ஸு ஒரே கட்டமைப்பில் வரும். ஸோ லென்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரைம் லென்ஸ், ஜூம் லென்ஸ் அப்படின்னு ஒரு வகை. இன்னொன்று லென்ஸோடைய ஆங்கிள் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி நார்மல் லென்ஸ், வைட் லென்ஸ், டெலி லென்ஸ்ன்னு சொல்லலாம். நார்மல் லென்ஸ்னால் நம்ம கண்ணில் எப்படி பார்க்குறோமோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். 50 mm கீழே வர்றது எல்லாமே வைட் லென்ஸ், 50 mm மேலே போகிறதெல்லாம் டெலி லென்ஸ். டெலி லென்ஸில் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் வியூ குறுகிய பார்வையாக இருக்கும். ஆனால் இமேஜோட சைஸு பெருசாக இருக்கும். பேக்ரவுண்டு பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும். அதே வைட் லென்ஸில் உங்களுக்கு பரந்த பார்வை இருக்கும். மெயினாக கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ஜெக்டோட சைஸு கம்மியாகும். ஸோ இப்படி பார்க்கலாம், வைட் ஆங்கிள், நார்மல், டெலி இப்படியும் லென்ஸை நம்ம அணுகலாம். ஸோ அது ப்ரைம் லென்ஸ்லேயும் இருக்கும், ஜூம் லென்ஸ்லேயும் இருக்கும் மெயினாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் லென்ஸ், அனமாஃபிக் லென்ஸும்பாங்க. ஸோ அனமாஃபிக் அப்படின்றது சினிமாஸ்கோப்புக்காகவே தயாரிக்கப்பட்ட லென்ஸ். அது போட்டாலே டைரெக்டாக ஒரு சினிமாஸ்கோப் ஃபார்மேட்லேயே நம்ம எடுக்கலாம். இன்னொன்று ஸ்பெரிக்கல் லென்ஸ். ஸ்பெரிக்கல் லென்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் எல்லா ஃபார்மேட்லேயும் நம்ம சினிமாஸ்கோப்புக்கும் ஷூட் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கும் ஷூட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மல்டி ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்பெரிக்கல் லென்ஸில் ஷூட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பெரிக்கல் லென்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன் தயாரிப்பிலே உருவாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் தான் மங்கம்மா சபதம் என்ற திரைப்படம். ஆனால் அந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது அந்த அளவுக்கு வெற்றியை பெறுமா அப்படின்ற சந்தேகம் எஸ்.எஸ். வாசனுக்குள்ளே ஏற்பட்டது. அந்த காலத்தில் என்.எஸ். கிருஷ்ணன், டி.எம். ஒரு நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் அது ஓரளவுக்கு படத்தை காப்பாற்றிவிடும் அப்படின்ற நம்பிக்கை அன்றைக்கு இருந்த பல தயாரிப்பாளர்களுக்கு இருந்தது. அதனால் மங்கம்மா சபதத்திலையும் என்.எஸ். கிருஷ்ணன், டி.எம். நடிக்கின்ற சில காட்சிகளை சேர்க்கலாம் என்று எஸ்.எஸ். வாசன் முடிவெடுத்தார். என்.எஸ். கிருஷ்ணனை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு எஸ்.எஸ். வாசன் சொன்னபோது அவருடைய பக்கத்தில் இருந்த பத்திரிகையாளரான நாரதர் சீனிவாசராவ் என்.எஸ். கிருஷ்ணனை கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா என்.எஸ். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவர் படத்தில் நடிக்க மாட்டார். அவரே காட்சிகளை எழுதி கொண்டு வருவார், அவரே படமாக்கி உங்களிடம் கொடுத்து விடுவார். படத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் காட்சிகளை இணைத்து கொள்ளலாம். இதைத்தான் எல்லா தயாரிப்பாளரும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஒத்து வருமானு யோசிச்சுட்டு அவர் கூப்பிடுங்க என்றார் நாரதர் சீனிவாசராவ். பரவாயில்ல, முதல்ல அவரை வர சொல்லுங்கள், அப்புறம் அதை பற்றி பார்த்துக்கலாம் என்றார் எஸ்.எஸ். வாசன்.
இப்போ ஜெமினி ஸ்டூடியோவுக்கு என்எஸ் கிருஷ்ணன் வந்தார். எஸ்எஸ் வாசன் சொன்னதை கேட்டவுடனே நிச்சயமாக நான் நகைச்சுவை காட்சிகளை நடித்து கொடுக்குறேன் என்று சொன்ன என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட நகைச்சுவை காட்சிகள் நான் நடித்து அந்த காட்சிகளெல்லாம் எஸ்எஸ் வாசனுக்கு கொடுத்து விட்டேன். அந்த படத்தினுடைய எடிட்டிங் பணிகள்லாம் எஸ்எஸ் வாசனுடைய மேற்பார்வையில் தான் நடைபெற்றது. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் படமாக்கி கொடுத்திருந்த காட்சிகளில் ஒரு சில காட்சிகளை மட்டும்தான் எஸ்எஸ் வாசனால் பயன்படுத்த முடிந்தது. தான் படமாக்கி கொடுத்த காட்சிகளில் பாதிக்கு மேலே படத்தில் வரல அப்படின்னோடனே என்எஸ் கிருஷ்ணனுக்கு தாழ முடியாத ஆத்திரம். அந்த ஆத்திரத்தை ஒரு முறை நாரதர் சீனிவாசராவை பார்த்தபோது கொட்டி தீர்த்து விட்டார் என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணன் இப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை ஸ்டூடியோவுக்கு வர சொல்லுங்கள் என்று அழைத்தார் எஸ்எஸ் வாசன். என்எஸ் கிருஷ்ணன் வந்தவுடனே மங்கம்மா சபதம் படத்தையும் அதில் என்எஸ் கிருஷ்ணன் நடித்திருந்த காட்சிகளையும் அவருக்கு போட்டு காட்டினார். படத்தினுடைய இடைவேளைக்கு முன்னால் டிஎம் அவரத்தை பார்த்து நான் உன்னை அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இடைவேளை முடிந்தவுடனே அடுத்து வர்ற டைட்டில் கார்டு என்னன்னு பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு தான் படம் தொடங்குது. 20 ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் கல்யாணம் ஆகாமலே ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு காட்டுறதுல உங்களுக்கு உடன்பாடு அப்படின்னா நீங்கள் படமாக்கி கொடுத்தீங்கள மிச்ச காட்சிகள் அதையும் படத்தில் இணைத்து விடுகிறேன் என்று என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார் எஸ்எஸ் வாசன். இல்லை நீங்கள் பண்ணது தான் சரி என்று எஸ்எஸ் வாசனுடைய அந்த செய்கையை ஆமோதித்தாராம் என்எஸ் கிருஷ்ணன். எஸ்எஸ் வாசன் அப்படி சொன்ன உடனே என்எஸ் கிருஷ்ணனுக்கு அவர் மீது இருந்த கோபம் இருக்குது, அது அப்படியே அடங்கி போய்விட்டது என்பது தான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தமிழ் தவிர நீங்கள் ஒரு கன்னட படத்துலேயும் நடிச்சிங்க, அட்டகாசம். மொழியே தெரியாமல் எப்படி நடிக்க முடியும் உங்களால்? அந்த படத்தில் வந்து 2 மொழி இருக்கு. உடல் மொழி, பேசுகிற மொழி. விஜயோட ஜில்லாவும் வந்து நடந்தேன்டா. சமீபத்தில் நீங்கள் பார்த்த படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? இந்த சினிமா உலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்போவாவது உங்களை வருத்தமடைய செய்திருக்கா? என்னண்டா திரைப்பட தளங்களில் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.